अस्सलाम वालेकुम वेलकम टू सादा's किचन இன்றைக்கி நம்ம ஒரு ஹல்வா செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி மிச்சமாயிருச்சு அப்படின்னா அதுலேயே நம்ம ஹல்வா செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியில் தான் செஞ்சதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க, எதில் செஞ்சதுன்னு எல்லோரும் கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹல்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்தி மிச்சமாயிருச்சு அப்படின்னா நிறைய பேர் வேறு ரெசிபிஸ்லாம் செய்வீங்க, ஆனால் ஸ்வீட் செஞ்சுருக்க மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நைட்டு செஞ்ச சப்பாத்தி ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. இது நைட்டு செஞ்ச சப்பாத்தி தான். இது ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். உங்களோட 2 சப்பாத்தி தான் இருக்குது அப்படின்னா 2 சப்பாத்தியில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த சப்பாத்தியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை கொஞ்சம் ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாதி பாதியாக அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மிச்சத்தையும் நம்ம அரைச்சிடலாம். இப்போ அங்கே அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சப்பாத்தி, அதை அளந்து எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் அளக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா உங்கள்கிட்ட சின்ன கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதிலே அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. மொதல் கப் சேர்த்துட்டேன். 2வது கப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் அது 2 கப்பாகவே நான் அளந்துக்கிறேன். ஏன் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம வெல்லம் சேர்ப்போம். அதுக்காக தான் அளந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. நான் 2 கப்பாகவே இதை அளந்துக்கிறேன். இதை நல்லா வறுக்கணும். ஒரு ரவை மாதிரி வரணும். கலரும் சேஞ்ச் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல வாசமும் வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பேனில் நாம் 2 கப் அளவுக்கு அரைச்ச சப்பாத்தி இருந்துச்சா அதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். பாகு எதுவும் நமக்கு தேவையில்லை. கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். இந்த அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. போதும், பாகு எதுவுமே வரல, நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி போய் பார்க்கலாம். சப்பாத்தியை திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தாலும் வெல்லம் அதை சேர்த்துடலாம் வடிகட்டி. நம்ம சேர்த்த வெல்லம் தண்ணியிலேயே இது கொஞ்சம் வேகணும். முதவே சப்பாத்தி வெந்தது தான், இருந்தாலுமே நமக்கு ஹல்வா மாதிரி வரணும் இல்லையா, அதனால் இன்னும் வேகணும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே வேகணுங்க. ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். திக்காயிட்டே இருக்கும். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். ஃபுல் வைக்காதீங்க, சீக்கிரமாக தண்ணி வற்றிரும். அப்போ ஹல்வா பதத்துக்கு வராது. மீடியமில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம சப்பாத்தி இல்லையா, சீக்கிரமாகவே தண்ணி இழுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருங்க. இந்த வெள்ளத்தண்ணிலே இந்த சப்பாத்தி நல்லா வெந்து ஒரு ஹல்வா பதத்துக்கு நமக்கு வரும். இங்கே பாருங்கள், ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி மட்டும் வறுத்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேருங்க, இல்லைனா விட்டுருங்க முந்திரி சேர்க்குறது. லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஹல்வா ரெடிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோம். மீதமான சப்பாத்தியில் ஒரு ஹல்வா செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.